பாட்டி வந்து இந்த வாட்டி வரலட்சுமி விரதத்தை வந்து மகா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து மகா என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. இதை பார்த்து வந்து ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், விரதம் இருக்க சொல்கிறாங்க, ரொம்ப திமிராக இருக்க போல் இருக்கு. ஆனால் ஒன்று, இந்த விரதத்தெல்லாம் ஒழுங்காலாம் ஒன்றாலாம் பண்ணவே முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் ஏதாவது பேச போய் ஏதாவது பிரச்சனை ஆகுது, அதுக்கப்புறம் உங்கள் புள்ள எடுத்துகிட்டு போய் என்னை வெளியே விட்டுருவார், இதெல்லாம் எனக்கு தேவையா, அதனால் நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன திமிரா பேச விரும்பலைன்ற, அப்போ என்னை பார்த்தா என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா அங்கே வந்துடுறாரு. சூர்யா வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, மகா இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருக்கேன். அதே மாதிரி நான் வீட்டை விட்டு போகிறதுக்காக உங்கள் புள்ள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார், ஆனால் அப்போ கூட இந்த வீட்டில் வந்து நான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து எல்லா விஷயமும் வந்து எனக்கு கடவுள் வந்து நடத்தி கொடுத்துன்னு தான் இருக்காரு. அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதத்தையும் நான் நல்லபடி முடிப்பேன். சொல்ல முடியாது, உங்கள் பையன் கூட என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் ஒரு நாள் அப்படின்னோடனே, என் பையன் ஏற்றுக்கவே மாட்டான், என் பையன் என்னோட பையன், புரியுதா, அதனால் அவன் எப்போவுமே வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டான், நீ ஒரு ஆளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், புரியுதா, நானும் ஏற்றுக்க மாட்டேன், என் பையனும் ஏற்றுக்க மாட்டான், நீ கனவுல காணாத, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வந்து சூர்யா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து கரெக்டாக மகா போகும்போது, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாரு. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு இருக்க, பூஜை பண்ணுறோன்னு ரொம்ப திமிரில் ஆடுறியா, எப்போவுமே இந்த பூஜை எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க, பரவாயில்ல பண்ணு, நீ பூஜையை பண்ணு, வழி உனக்கு நான் தரேன் அப்படின்றாரு. உடனே ஒன்றும் புரியாமல், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நாளைக்கு இதை பார்க்க தானே போகிறேன், வெயிட் அண்ட் சி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து இவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து அழகாக பூஜை பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் உப்புமா வந்து போடுறதால செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லாருமே. என்னது உப்புமாலாம் ஒரு சாப்பாடா, எப்படி சாப்பிட்றது, வேறு வழியே கிடையாது, எல்லாரும் விரதத்தில் இருக்கோம், அதனால உப்புமா தான், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே சாப்பிட்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மகா வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணிட்டு கீழே வராங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. இங்கே வந்து கோட்டீஸ்வரியும் கூப்பிடுறாங்க. அதனால் கோட்டீஸ்வரி இங்கே வந்துடுறாங்க. கோட்டீஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கல, மகா எவ்வளோ தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஐஸ்வர்யாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஐஸ்வர்யா வந்து நானும் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் பூஜை அப்படின்றாங்க. இல்லைம்மா, நீ வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது, நீ கர்ப்பவதியாக இருக்க, அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால் ஐஸ்வர்யா எல்லாமே மகாவுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பூஜை வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மகா வந்து வந்து அழகாக வந்து அலங்கரிக்கிறாங்க. இந்த அலங்காரம்லாம் செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அந்த அலங்காரத்தை ரொம்ப அழகாக வந்து அந்த அம்மனோட அலங்காரத்தை ரொம்ப அழகாக பண்ணிடுறாங்க. பரவாயில்லையே மகா, இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பாராட்டுறாங்க. அடுத்து வந்து அங்கே வந்து புரோகிதர் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்காரு, ஸ்லோகத்தை. அப்போ திடீர்னு அவருக்கு வந்து விக்கல் வந்துடுது. அப்போ உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா சூப்பராக அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உடனே அந்த புரோகிதர் சொல்கிறாரு, இது வரைக்கும் எவ்வளோ வீட்டில் நான் பூஜை செய்ய போயிருக்கேன், ஆனால் யார் வீட்லையும் இந்த மாதிரி அவ்வளோ அழகாக ஸ்லோகம் சொன்னதே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க, பூஜை வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. புரோகிதர் வந்து சொல்கிறாரு, எல்லாருமே மனைவிமார்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைனாக எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மனைவிமார்களுக்கு, பாட்டியும் தாத்தாக்கு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நம்ம மகா வந்து சூர்யாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக காலில் விழுறாங்க. அப்போ சூர்யா தள்ளி போயிடுறாரு. கையில் அந்த வந்து அர்ச்சனை வந்து பண்ணுற அந்த அரிசியை வந்து கீழேயே போட்டுறாரு. அதை பார்த்த மகா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை இப்படி பண்ணுற எல்லாரும் கேட்டோன்னே, இவ என்றைக்குமே எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது, நான் இவளை மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா